ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பார்க்க போனோம் அப்படின்னா எப்படி பிளாகரில் போஸ்ட் பண்ண கண்டென்ட் எல்லாம் பேக்கப் எடுக்கிறது, அது இன்னும் பிளாகரில் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லி தர போகிறேன். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் போகலாம். சரி, ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ஒரு பிளாகரோட பேக்கப் எடுக்கிறதுக்கு நம்ம பிளாகரோட டேஷ்போர்டை கூகுளில் க்ரோமில் போய்ட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து க்ரோமில் அந்த பிளாகரோட டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த பிளாகரோட டேஷ்போர்டு. இதில் நம்ம போட்ட கண்டென்ட் அந்த போஸ்ட் எல்லாமே ஃபஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள். சரி, ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேக்கப் எடுக்கிறது எதுக்கு அதிகமாக யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் தெரியாதனமாக உங்களோட பிளாகரில் போட்ட கண்டென்ட்டில் போஸ்ட் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டாலோ, இல்லை தெரியாதனமாக உங்களோட பிளாகரே நீங்கள் டெலிட் பண்ணிட்டாலோ, இல்லை வேறு ஏதாவது இஷ்யூ ஹேக் இந்த மாதிரி பிரச்சனையால் உங்களோட பிளாகரை நீங்கள் ஓப்பன் பண்ண முடியாமல் போனாலோ, இந்த மாதிரி அந்த பிளாகரில் போட்ட கண்டென்ட் எல்லாத்தையுமே நீங்கள் பேக்கப் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இன்னொரு பிளாகரை ஓப்பன் பண்ணாலோ இல்லை இன்னொரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி கூட அந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் இந்த மாதிரி பேக்கப்பாக யூஸ் ஆகுது. சரி, ஓகே, இந்த மாதிரி நீங்கள் பேக்கப்பாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த போஸ்ட் எல்லாத்தையுமே பேக்கப்பாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு டாப்பில் பாருங்கள், அந்த பிளாகர் லோகோக்கு பக்கத்தில் 3 கோடு போட்டு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதும் இதில் வந்து போஸ்ட்டு, ஸ்டேட்ஸு, கமெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பேஜ் இருக்கும். இதில் நீங்கள் செட்டிங்ஸுங்கிற பேஜுக்கு போகணும். இங்கே பாருங்கள், கீழே அந்த செட்டிங்ஸுங்கிற பேஜுக்கு போகணும். பேஜுக்கு இப்போ அந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதும் இதில் வந்து நிறைய செக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. பேசிக்கு, பப்ளிஷிங், பர்மிஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் மேனேஜ் பிளாக்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த செக்ஷனுக்கு போகணும். அதுக்கு நீங்கள் நல்லா ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள், மானிட்டைசேஷன் அந்த செக்ஷன் கீழே பாருங்கள், மேனேஜ் பிளாக்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதில் கொடுத்துருக்க அந்த ஆப்ஷன்லாம் பாருங்கள், இம்போர்ட் கண்டென்ட்டு, பேக்கப் கண்டென்ட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த கண்டென்ட்டில் எல்லாத்தையுமே அந்த பேக்கப் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் அந்த பேக்கப் கண்டென்ட்டுங்க இதை கொடுங்க. அதை கொடுத்ததும் டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். இதை கொடுத்ததும் அந்த கண்டென்ட் எல்லாமே வந்து இப்போ டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அது XML ஃபைலாக டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், இந்த பார்த்தீங்களா, கீழே வந்து அந்த கண்டென்ட் எல்லாமே XML ஃபைலில் டவுன்லோட் ஆகிட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த பிளாகரில் போட்ட எல்லா கண்டென்ட்டுமே எல்லா போஸ்ட்டுமே இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பேக்கப்பாக டவுன்லோட் பண்ணணும். இப்போ டவுன்லோட் பண்ண அந்த கண்டென்ட்டை நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்னொரு பிளாகரில் வந்து இம்போர்ட் பண்ணி காட்ட போகிறேன். நீங்களும் ஒரு வேளை உங்களோட அந்த கண்டென்ட் அந்த பேக்கப்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, நீங்கள் எப்படியும் வந்து இன்னொரு வெப்சைட்டு இல்லை இன்னொரு பிளாகர் வந்து ஓப்பன் பண்ணுவீங்க. அதில் இம்போர்ட் பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இம்போர்ட் பண்ணுறது எப்படிங்கிறதையும் காட்டுற பாருங்கள். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போஸ்ட்டு டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், இதுதான் நம்மளோட ஒரிஜினல் பிளாகரு. நம்ம போட்ட போஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம போட்ட போஸ்ட் எல்லாமே. ஸோ இந்த போஸ்ட் எல்லாத்தையுமே நான் வந்து இன்னொரு பிளாகரில் வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு SVL டெமோன்னு சொல்லிட்டு இன்னொரு பிளாகரை ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் எந்த பிளாகர் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ இல்லை வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து ரெடி பண்ண அந்த எக்ஸாம்பிள் அந்த டெமோ பிளாகரை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணதும் இதோட டேஷ்போர்டை பாருங்கள், நோ போஸ்ட், அதாவது 0 போஸ்ட்டில் இருக்குது. ஏன்னா இப்போ தான் நான் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதனால் நான் வந்து இப்போ எந்த ஒரு போஸ்ட்டுமே போடலை, எதுவுமே பண்ணலை. நான் இனிமேல் தான் அந்த பேக்கப் கண்டென்ட் எல்லாத்தையுமே வந்து இதில் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் ஒரு புதுசாக ஒரு வெப்சைட்டோ இல்லை பிளாகரோ ஓப்பன் பண்ணியிருந்தால் இப்படி தான் எம்டியாக இருக்கும். சரி, ஓகே, இதை வந்து இப்போ அந்த பேக்கப்பை இம்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் செட்டிங்ஸுங்கிற அந்த ஒரு பேஜுக்கு போகணும். அதுக்கு அந்த 3 கோடு போட்டிருக்கோம், அந்த சிம்பிளை கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணதும் அந்த ஸ்டேட்ஸு, கமெண்ட்ஸ் அது கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு அந்த பேஜ் இருக்கும், டெம்முக்கு கீழே. அது கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த செட்டிங்ஸ் அந்த பேஜ் ஓப்பன் பண்ணதும் அதே மாதிரி தான் அந்த மேனேஜிங்கிற அந்த செக்ஷனுக்கு போகணும். ஸோ நான் நல்லா ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணதும் அந்த மானிட்டைசேஷன் அந்த பேஜுக்கு கீழே அந்த செக்ஷன் கீழே மேனேஜ் பிளாக்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இதில் போய்ட்டு இப்போ நம்ம அந்த டவுன்லோட் பண்ண அந்த பேக்கப் கண்டென்ட் இம்போர்ட் பண்ணோம். அதுக்கு அந்த ஃபஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள், இம்போர்ட் கண்டென்ட்டுன்னு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் இம்போர்ட்னு கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த டவுன்லோட் பண்ண அந்த XML ஃபைலை சூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இம்போர்ட் கொடுத்ததும் ஃபைல்ஸான்னு கேட்கும். ஸோ ஃபைல்ஸை கொடுத்துக்கிறேன். ஃபைல்ஸை கொடுத்ததும் நான் டவுன்லோட் பண்ண அந்த XML ஃபைலை சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் லேப்டாப்பில் இம்போர்ட் பண்ணுறதா இருந்தால் அந்த ஃபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த லொக்கேஷனில் போட்டிருக்கீங்களோ அந்த லொக்கேஷன் போய்ட்டு அந்த ஃபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஃபோனாக இருந்தால் இதே தான். ஃபோனில் நீங்கள் அந்த டவுன்லோடெலாம் இருக்கும், டவுன்லோட்ஸில். ஸோ அதில் போய்ட்டு இந்த டவுன்லோட் பண்ணால் அந்த XML ஃபைலில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இம்போர்ட் பண்ணதும் அந்த ஃபைல் வந்து இம்போர்ட் ஆகிட்டு அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இம்போர்ட் பண்ணதே தெரியாது, ஆனால் இம்போர்ட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் அதை எப்படி பார்க்குறதுனா, இங்கே பாருங்கள், நான் போஸ்ட்டுங்கிற அந்த இதுக்கு போகிறேன். ஸோ இல்லை 0 இருக்கா. இப்போ நான் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்களா, நம்ம வந்து அந்த ரெஃப்ரெஷ் பண்ணதும் இங்கே பாருங்கள், நம்ம அந்த ஒரிஜினல் பிளாகரில் போட்ட அந்த மொத்த கண்டென்ட்டுமே இப்போ இதில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோதான் கைஸ். இதே மாதிரி தான் நீங்களும் எந்த பிளாகரில் நீங்கள் கண்டென்ட்டெல்லாம் தொலைச்சிங்களோ அந்த கண்டென்ட்லாம் பேக்கப் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஓப்பன் பண்ண அந்த புது பிளாகரில் இந்த மாதிரி தான் நீங்கள் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நீங்கள் அந்த பிளாகரோட இப்போ நேம் கூட பாருங்கள், HVL டெமோன்னு தான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அந்த பேக்கப் கண்டென்ட் எல்லாத்தையுமே வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான் guys. இந்த மாதிரி தான். இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ண அந்த வெப்சைட்டை கூட நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த பிளாகரை நான் ஓப்பன் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்கள். இந்த பிளாகை பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்தீங்களா. நம்ம போட்ட எல்லா போஸ்ட்டுமே இதில் இருக்குது பாருங்கள். அப்படியே நம்ம அதில் என்ன போட்டோமோ அந்த போஸ்ட் அப்படியே இதில் இருக்குது. ஸோ இப்படி தான் கைஸ் நீங்கள் வந்து அந்த பேக்கப்பை எடுத்து இம்போர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்படி தான் நீங்கள் அந்த ஒரிஜினல் பிளாகரையும் பாருங்கள். ஒரிஜினல் பிளாகர்லேயே அந்த கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா. இதே கண்டென்ட்டு தான் இப்போ நான் வந்து இந்த ஒரிஜினல் கண்டென்ட்டில் இருக்க அந்த ஒரிஜினல் பிளாகரில் இருக்க இதே கண்டென்ட்டை தான் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த டெமோ பிளாகர்லாம் நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே அச்சஸில் அதே தான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இப்படி தான் கைஸ் நீங்கள் லாஸ் பண்ண அந்த கண்டென்ட்லாம் பேக்கப் எடுத்து நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். சரி, ஓகே கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன் கைஸ். சரி, ஓகே கைஸ். இந்த வீடியோவில் அவள் தான் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.